எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்டுக்கறி உப்பு கண்டம் தான் கையில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக காய வச்சுருக்கோம்னு. இந்த புளி மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு அவ்வளவு மனமாக சுவையாக இருக்கும். இந்த காஞ்ச கறியை வந்து 2 பக்கம் திருப்பி வச்சு தட்டிக்கிறேங்க. அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வெந்து கொடுக்கும், நல்லா மசாலா இறங்கும், நல்லா குழம்பு ருசியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தட்டிக்கிறது. காஞ்ச கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சுடு தண்ணியில் சுத்தம் பண்ண உப்பு கண்டத்தை வேக வச்சுக்கிறலாம். கறிக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கறி பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு. காஞ்சவரியோட வேக்காடு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். வெந்துக்கு இருக்க உப்பு கண்டத்தோட ஒரு நைட்டு பூரா ஊற வச்ச புளி மொச்சலை சேர்த்துக்கிடுவோம். இந்த மொச்சப்பயிரும் இந்த காஞ்ச கறியும் சேர்ந்து நல்லா வேகணும். கறியும் பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். இடித்த 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இந்த பூண்டை நல்லா பொரிய விட்டுக்கிறணும். இடித்த 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த காஞ்ச கறிக்கும் அந்த புளி மொச்சை பயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இடித்த பூண்டுக்கு அவ்வளவு மனமாக இருக்கும் இந்த குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறணும். நறுக்குன்னு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதக்கிருச்சு. இந்த டயத்தில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிடுவோம். 4 கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதை அப்படியே சேர்த்துக்கிடலாம். இதை அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வேக விட்டுக்கிடலாம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிடலாம். ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்குருவோம். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதையெல்லாம் இந்த கத்திரிக்காய் விட இந்த எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வேக வச்ச கறியும் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணி சேர்த்து ஊற்றும் போது அந்த வாசனை குறையாமல் இருக்கும். மூடி போட்டு மசாலாவில் வேக வச்சுக்கலாம். மசாலாவில் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. வாசனை சும்மா கமகமகமன்னு இருக்கு பாருங்க. அந்த மசாலாவோடு வேகிறது நல்லா வாசமாக இருக்குது. அரைச்ச தேங்காய் கசகசா சோம்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் அப்படியே நல்லா ஒரு கொதி வர வச்சுக்கலாம். குழம்பு பாருங்க பார்க்க அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகன்னு இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிடலாம். அடடடடடா வாசனைலான்னு வாசனை அப்படி ஒரு வாசனை வருது கமகமகமன்னு. அப்படியே பாருங்கள் அந்த கருப்பு மொச்சை, அந்த கறி, அந்த கத்திரிக்காய் எல்லாம் கலந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.